நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். நம்ம நேற்றைய வீடியோலயே சொல்லியிருப்போம், ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களுக்கு அறிவிக்கும் போது எங்களை ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க, நாங்க அதனால சமாதான பேச்சுவார்த்தைக்கு போக போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. அப்பயே நம்ம சொன்னோம், இது ஈரானுடைய தரப்புல இருந்து வந்த அழைப்பு கிடையாது, அமெரிக்கா தான் அடிக்க முடியாம சமாதானத்தை நாடுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா ஈரானை இப்ப என்ன பண்றாங்கன்னா வற்புறுத்துறாங்க, சமாதானத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுடைய கப்பல் என்ன ஆயிட்டு இருக்கு, முன்னோக்கி வந்துட்டு இருக்குது உங்களுடைய எல்லைக்குள்ள, அதுக்குள்ள நீங்க சமாதானத்துக்கு வந்துருங்க. அதுலயும் நாங்க இந்த தடவை பார்த்தா 1 மாசமா அடிக்க போறோம்னு பேட்டியெல்லாம் கொடுத்துட்டோம். இந்த நேரத்துல அப்படியே போர்க்கப்பலை எல்லாம் பின்னோக்கி கொண்டு போனா எங்களுக்கு அசிங்கம் தான். அதனால ஒரே ஒரு அடியாவது நாங்க என்ன பண்ணிக்கிறோம், அடிக்கிற மாதிரி அடிச்சிடறோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அடியை வாங்கினதுக்கு பின்னாடி பதிலடி அடிக்க கூடாது, பெரிய இழப்பு ஏற்படாத இடமா பார்த்து நாங்க அடிச்சிடறோம். இது வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான் அடிச்ச மாதிரி தெரியட்டும், அப்பதான் எங்க மேல என்னவா இருக்கும், எல்லா நாடுகளுக்குமே ஒரு மரியாதை இருக்கும். இப்ப இவ்வளவு தூரம் போயிட்டு நாங்க திரும்பி வந்தா அது அசிங்கதான்னு சொல்லிட்டு ஈரான்ட்ட கேட்டிருக்காங்க. இது ஒண்ணும் புதுசு கிடையாது, இந்த மாதிரி இவங்க கேட்கறது. இத பல தடவையா கேட்டிருக்காங்க. இந்த காசாவுடைய போர்லயே 2 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரானை தாக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமெரிக்கா அதுதான் சொல்லுவாங்க, இஸ்ரேல் உங்களை ஒரே ஒரு அடிதான் அடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை மட்டும் வாங்கிக்கோங்க. அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல எல்லாம் நாங்க அடிக்க மாட்டோம், எந்த இடத்துல அடிக்க போறோம் நாங்க முன்னாடியே சொல்லிடுறோம், அங்க நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் இயக்கி வச்சுக்கோங்க, அது மூலமா நீங்க தடுத்துக்கோங்க, நாங்க அடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லான்னு நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க எந்த ஒரு சேதமும் இல்லாம அடி வாங்கின மாதிரி மட்டும் காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்காக பல தடவை அமெரிக்கா பேசினதுதான் இன்னைக்கு அமெரிக்கா தனக்காகவும் ஈரான்கிட்ட பேசியிருக்காங்க. இதெல்லாம் எந்த தைரியத்துல பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய $1 இருக்கு பாருங்க, அது ஈரான்ல பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் ரியாலுக்கு சமம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவுல கூட. இப்ப நம்ம நாட்டுடைய காசு இருக்கு பாருங்க, அதுல அமெரிக்காவுடைய டாலர் எவ்வளவுன்னு கேட்டா 90 கிட்டத்தட்ட வருது. இப்ப அவங்களுடைய $1 நம்ம 90 கொடுத்து வாங்குறோம். இதுவே ஈரான்ல அமெரிக்காவுடைய $1 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் கடந்த 1 மாதமாக அங்க மக்கள் எல்லாம் போராட்டத்துல குதிச்சாங்க. ஒரே முட்டுக்கா பார்த்தா அவங்களால சமாளிக்கவே முடியாத அளவுக்கான பொருளாதார நெருக்கடியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியறது இல்ல. அதனால அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய $1 அவங்களுடைய 15 லட்சம் ரூபாய்க்கு சமம் அப்படின்னாவே அவங்க நம்மளை விட 15 லட்சம் மடங்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப மறுபடியும் நம்ம சொல்றத அவங்க தட்டி கழிச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம பொருளாதார நெருக்கடியை கொடுப்போம். அது இன்னும் என்ன ஆயிரும், அந்த $1 மதிப்பு இன்னும் அதிகமாயி போயிட்டே இருக்கும். நமக்கு இங்க தங்க விலை ஏறுறதே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு நாள்ல 5000 ரூபாய் ஏறி இருக்கு. அங்க பார்த்தா டாலருடைய மதிப்பு அந்த மாதிரி ஏறிக்கொண்டு இருக்குது. அதனால நம்ம எதை சொன்னாலும் ஈரான் கேட்டுக்கிட்டுதான் ஆகணும். நாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்க அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு அதோட என்ன பண்ணிக்கலாம், நம்ம சமாதானத்தை பேசிக்கலாம்னு சொன்னாலும் கூட ஈரான் கட்டுப்படுவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட அமெரிக்கா அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, மறுத்திருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, போரே வந்தாலும் சரி போர் செய்யறதுக்கு தயாரா இருக்கும், ஆனா சமாதானம் அப்படிங்கக்கூடிய பேர்ல நீங்க அடிக்கிறது நாங்க வாங்குறதோ இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸை நாங்க ஃபாலோ பண்றதோ நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஈரான் உறுதியாக இருக்கிறாங்க. இந்த பதில அமெரிக்காவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அடுத்து இவங்களுக்கு ஆதரவாக இப்போது என்ன பண்ணிருக்காங்க, லெபனானுடைய ஹிஸ்புல்லாவும் அறிவிச்சிட்டாங்க, நாங்களும் ஈரானுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறோம், அதனால ஈரான் மேல ஒரு போர் வருவதை நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். இத்தனை நாளாக நாங்க அமைதியா இருந்துட்டு இருக்கோம், இஸ்ரேலை எதிர்க்காம இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செய்யாம இருந்துட்டு இருக்கோம். அப்படிங்கறதுனால ஈரான் விஷயத்திலையும் அப்படிதான் இருப்போம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அமெரிக்காவா இருந்தாலும் சரி இஸ்ரேலா இருந்தாலும் சரி, யார் ஈரானை தொட்டாலும் எங்களிடத்துல இருந்தும் நீங்க பதிலடி எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லா அறிவிச்சிருக்காங்க. மறுபக்கம் ஏமனுடைய ஹவுதீஸ் அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க ஈரானோட துணை நிக்கிறோம்னு சொல்லிட்டு. பத்தாவதுக்கு நமக்கு நல்லா தெரியும், ஈரான் நேரடியா செய்ய முடியாத அனைத்தையுமே ஹவுதீஸை வச்சுதான் செய்வாங்க. அவங்க சொல்லிதான் இவங்க செங்கடலையே முற்றுகையிட்டு வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போது பாத்தீங்கன்னா செங்கடல் முற்றுகை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, முழுசா நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா குறைஞ்சிருக்கு. இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹவுதீஸுடைய அன்சாருல்லா தலைமையில அமெரிக்காவுடைய உளவு விமானம் ஈரான்ல இருந்து தகவலை எடுத்துட்டு போய் சென்றிருக்கிறத நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க எந்த நேரம் தாக்குதலுக்கு இறங்கினாலும் சரி மறுபடியும் நாங்க செங்கடலை முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இத்தனை நாளா செங்கடல்ல இந்த 2 வருஷத்துல தாக்குன கப்பல்
அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து இவங்க அடிச்சு விரட்டின அமெரிக்காவுடைய போர்க்கப்பல், அது சம்பந்தமான வீடியோக்கள், மூழ்கப்பட்ட கப்பல்னு சொல்லிட்டு நிறைய காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தற்கொலை ட்ரோன்கள், அதாவது கப்பல்லே வரும், அது பாக்குறதுக்கு வந்து சின்ன படகு மாதிரி தெரியும், அது வந்து இங்க வந்து இடிக்குதோ அந்த இடத்துல வெடிச்சிரும். அந்த மாதிரியான படகுகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வீடியோல வந்து ஹவுதீஸ் போட்டு இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அது மூலமாக அமெரிக்காவுக்கு நினைவுபடுத்துறாங்க, கடந்த 2 வருஷமா ப்ராஸ்பெரிட்டி கார்டியன்ல நீங்க ஒண்ணுமே சாதிக்க முடியல, இப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க ஈரானை வந்து தொட்டீங்கன்னா மறுபடியும் நாங்களும் அதையே செய்வோம், செங்கடல்ல ஈரான் வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியில உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க, அது உங்களுக்கு இரட்டை நெருக்கடியாக போயிரும் சொல்லிட்டு இன்னைக்கு ஹவுதீஸ் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த உளவு விமானம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய 12 நாள் போரின் போது அதுக்கு முந்தின நாள் அந்த உளவு விமானம் தான் ட்ரம்புடைய உளவு விமானம். அது வந்து பாத்தீங்கன்னா போய் ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து உளவு தகவலை எடுத்து கொண்டு வந்து அமெரிக்கா கொண்டு போச்சு. கொண்டு போன மறுநாளே பாத்தீங்கன்னா அந்த இரவே வந்து என்னாச்சுன்னா தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதனால அதே உளவு விமானம் இப்போது தாக்குதல் செய்வதற்கான தகவலை திரட்டிட்டு போயிருக்குது அப்படிங்கறத ஹவுதீஸ் சொல்றாங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஹவுதீஸ் வந்து அப்படி நீங்க தாக்குதலுக்கான தகவலை எடுத்துட்டீங்க, தாக்குதலை தொடுக்க போறீங்க அப்படின்ட்டா நாங்களும் அவங்களோட இணைந்து கொள்வோம், நீங்க அவங்க மேல இரவு நேரத்துல தாக்குதல் செய்யக்கூடிய அதே நிலையில நாங்களும் உங்கள் மீது தாக்குதலை தொடங்குவோம் இருக்காங்க. போர்க்கப்பலுக்கே அடிப்போம் அப்படிங்கக்கூடிய நேரடி சவாலையும் ஹவுதீஸ் வெளியிட்டு இருக்காங்க. இந்த தடவை கடல் வெளியில வந்து தாக்குதல் செய்யறது அமெரிக்காவுக்கு பெரிய நெருக்கடி தான் கொடுக்கும். ஏற்கனவே வந்து ஹவுதீஸ் தோத்து போய் தான் இவங்க பின்வாங்கி இருக்காங்க. ஈரானோடும் சேர்ந்து போய் கடல்ல மாட்டினாங்கன்னா ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் ஹார்மோஸ் ஜலசந்தின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வந்து அமெரிக்கா இழுத்து மூடுறதுக்கு காரணமா போயிடும். அமெரிக்காவின் காரணமாகவே அவங்க 2 பேருமே அதை இழுத்து மூடிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த வர்த்தகமுமே வந்து பார்த்தா உலகத்துக்கே வந்து பாதிக்கப்படும். அது கண்டிப்பா வந்து எண்ணெயுடைய விலையெல்லாம் வந்து ஏத்திரும். எந்நேரமும் ஒரு பதற்றமாகவே வந்து மத்திய கிழக்கு காணப்படுது. ஏன்னா போர் நடக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதி இப்ப யாருக்குமே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இப்படிதான் வாயில சொல்லுவாங்க, நடக்காது அப்படின்னு நம்பினாங்க. ஆனா இப்ப எந்த நாடுமே நடக்காது அப்படிங்கறதை நம்ப மாட்டேங்கிறாங்க. சவுதி ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், UAE ஆகட்டும், என்னதான் வந்து எங்களுடைய வான்பரப்பை நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாலும் கூட இந்த அமெரிக்கா எதையா செஞ்சிருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ணும் கருத்துமா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி எதையாவது அவங்க இடத்துல இருந்து செஞ்சுட்டா அந்த நாடுகளுக்கும் சேர்ந்து ஈரானுடைய அச்சுறுத்தல் வந்துருங்கிறனால ஒட்டுமொத்த மத்திய கிழக்கே வந்து பார்த்தா ஒரு பரபரப்பான நிலைமையிலே இருந்துட்டு இருக்கு. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கிற வரையும் எந்த நாடும் வந்து ஒரு நிம்மதியான ஆட்சியை நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக இருந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். அதுதான் வந்து பெசக்சியன் அவர்களும் சொல்றாங்க, எங்களுடைய எண்ணெய் வளத்தை திருடுவதற்காகத்தானே இத்தனை நீங்க செய்றீங்க, அதை நாங்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.